கீழே போயிடுச்சா மறுபடியும் மேலே வரும் பாருங்க. ரப்பர் பேண்டுக்கு வெளியே தானே என்னுடைய விரல் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி ரப்பர் பேண்டை மாட்டிட்டோம். சிம்பிளாக நம்ம ப்ளோ பண்ணால் வெளியே வரும். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரேம். இன்றைக்கி நாம் 3 மேஜிக் ட்ரிக்ஸை கற்றுக்க போகிறோம். அதுவும் சிம்பிளாக ஒரே ஒரு ரப்பர் பேண்டை வச்சு. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலுடைய வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ பெரிய வீடியோவாக இருக்கும். ஸோ வாட்ச் ஹவர்ஸை கொண்டு வரணும்னா கொஞ்சம் பெரிய பெரிய வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இந்த ட்ரிக்கை நல்லா பார்க்கணும். ரப்பர் பேண்டுக்கு வெளியே தானே என்னுடைய விரல் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணோன்னே உள்ளே போயிடுச்சு என்னோடய விரல். இந்த ட்ரிக்கை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 மேஜிக் ட்ரிக்ஸை கற்றுக்கலாம். ஓகேவா? இந்த ரப்பர் பேண்ட் மட்டும் வச்சு. ஓகே, ரப்பர் பேண்ட் நல்லா கவனமாக பஞ்ச் பண்ணுங்கள். கீழே போயிடுச்சா மறுபடியும் மேலே வரும். இந்த ட்ரிக்கை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்கை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 மேஜிக் ட்ரிக்ஸை 3 மேஜிக் ட்ரிக்ஸை கற்றுக்க போகிறோம். ஸோ என்னென்ன மேஜிக் ட்ரிக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நான் சொன்னது தான் இந்த விரல் உள்ளே போகிற மேஜிக் ட்ரிக்ஸ், ரைட்டா? அதுக்கப்புறமா உங்களுடைய ரப்பர் பேண்டு, இந்த மாதிரி இருக்கிற ரப்பர் பேண்டை கைக்குள்ளே பெனட்ரேட் ஆகி வெளியே வர மேஜிக் ட்ரிக்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா என்ன மேஜிக் ட்ரிக்ஸ் கற்றுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும், ரைட்டா? நம்ம கையில் கட்ட விரலில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை மாட்டிட்டோம். சிம்பிளாக நம்ம ப்ளோ பண்ணால் வெளியே வந்துடும். இந்த ட்ரிக்கை தான் கற்றுக்க போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழில் தான் கற்றுக்க போகிறோம் மேஜிக் ட்ரிக்ஸை. ஸோ பொறுமையாகவே கற்றுக்கலாம். ஏன்னா வாட்சை தேவையில்ல இருக்காது. ஓகே காய்ஸ், நல்லா கவனமாக வாட்ச் பண்ணாமல் இந்த ட்ரிக்கை கற்றுக்க போகிறோம், ரைட்டா? ஓகே, இந்த ட்ரிக் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ என்ன மூமெண்ட்ஸ்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த ட்ரிக்கை நம்ம இந்த 2 விரலை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறோம்ல, க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விரலை விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த விரலில் இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளேயே இன்னொரு விரலையும் விட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு இந்த ரப்பர் பேண்டை லாக் பண்ணியிருக்கிற அந்த ஃபிங்கரை ரிலீஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே, இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ரப்பர் பேண்டை இந்த மாதிரி லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விரலை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல நம்மளுடைய விரலை கொண்டு போகிறோம். விரலை ரிலீஸ் பண்ணால் ரப்பர் பேண்ட் ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ட்ரிக்கை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ கவனமாக வச்சுக்கோங்க. ஓகே, நான் பண்ணுறதை அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிக் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா கவனமாக வச்சுப்பாங்க. ரைட் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் ரப்பர் பேண்டை மாட்டிகிட்டு இருக்கேன். என்னுடைய லெஃப்ட்டு கட்டை விரலால் இந்த பக்கம் உள்பக்கமாக இந்த ரப்பர் பேண்டை இழுக்கிறேன், ரைட்டா? அதுக்கப்புறமா இந்த 2 விரலையும் இந்த பக்கம் ட்விஸ்ட் பண்ணுறேன். அப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு நம்ம சைடில் இருக்கக்கூடிய இந்த ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, நம்மளை ஒட்டி இருக்கிற இந்த ரப்பர் பேண்டை நீங்கள் இந்த ஆள்காட்டி விரலால் பிடிக்கணும். பிடிச்சிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணணும். இந்த ரப்பர் பேண்டை லாக் பண்ணணும். ஸோ லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது லைட்டாக நீங்கள் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணால் போதும், ரப்பர் பேண்ட் வெளியே வரும். ஸோ இதோட சீக்ரெட் இவ்வளோ தான். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட செஞ்சு காட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரியல் மேஜிக் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த ட்ரிக்கை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் ரப்பர் பேண்டு இருக்குது, ரைட்டா? இப்போது நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி லிட்டில் ஃபிங்கரை வச்சு நம்ம வெளியே எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த 2 விரலுக்கு நடுவில் கொண்டு போகிறோம். ஓகே, ஆள்காட்டி விரலுக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் நடுவில் கொண்டு போகிறோம். அந்த இடத்துல இந்த 2 ரப்பர் பேண்டையும் நல்லா டைட்டாக
ரைட்டாக இந்த இடத்துல பிடிக்கணும். ரைட்டாக இந்த இடத்துல பிடிக்கணும். பிடிச்சிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கட்டை விரலில் நம்ம மாட்டி விட்டுருணும். ரைட்டாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுடைய லிட்டில் ஃபிங்கரில் ஓகே இதுக்கு நடுவில் தான் இது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஓகேவா? இவ்வளோ தான் விஷயம். பட் அதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது இல்லை. இப்போது ரப்பர் பேண்ட் இங்கே தான் இருக்கிற மாதிரி தெரியும். பேலன்ஸ் இருக்கிற ரப்பர் பேண்ட் இங்கே இருக்குல்ல, அதில் உங்களுடைய ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணணும். ஓகே, பண்ணியாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு உங்கள் விரல் வெளியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் உள்ளுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குல்ல. இப்போ என்ன நடக்கும் பாருங்கள். உள்ளுக்குள்ளே இருந்துச்சா, ரிலீஸ் பண்ண உடனே உள்ளே வந்துடுச்சு. ஸோ ட்ரிக் அவ்வளோதான். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரிக்ஸ் ஈஸிலாம் கிடைக்காது, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இதை பண்ணி ஓகே, இதை நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்பீடாக பண்ண முடியும் உங்களால். ஓகே, அது மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணணும். வாட்ச் திஸ். கேமரா ஆங்கிள் அண்ட் ஆடியன்ஸ் ஆங்கிள்லாம் நீங்கள் போக கற்றுக்குவீங்க. ஸோ பார்ப்போம். ஓகே, நான் இது கொஞ்சம் ராவாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ பிடிக்கலனா ப்ளீஸ், ரியலி சாரி. இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது மேஜிக் ட்ரிக்ஸ் கற்றுக்கணுன்னா அந்த மேஜிக் ட்ரிக்ஸுடைய நேமை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ட்ரிக்ஸை சொல்லி தரலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். ஓகே guys, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Bye, this is Free.